திரு பொங்கலூர் மணிகண்டன், கடந்த காலங்களில் டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே, இதுதான் ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. இனிமேல் அப்படி கிடையாது, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட் தெரியுது அப்படின்றாரு கேசிபி. அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே சரியான வழிமுறைகளை எடுக்கலன்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு களம் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதில் எந்த மாறுபாடு உருவாகவே இல்லை. ஏன்னா திரு விஜய் வந்துவிட்ட காலத்துல ஒன்றும் இல்லை சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை, தேர்தல் நடக்கல, ஆனாலும் 20% வாக்கு வந்தாச்சு, நீ 10% வாக்கு வந்து ஆட்சி சொல்ற காமெடி எல்லாம் பண்றாங்க. அதாவது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியெல்லாம் விஷயம். அதாவது ஒவ்வொரு வாக்கும் அது எப்படி சேகரிப்பது, எப்படி சேமிப்பது என்பது பழுத்த கட்சிகளுக்கு நன்றாக தெரியுங்க. இப்போ நான் சொல்றேன், என்னோட ஊர் வச்சுங்க, என்னை போன்ற அதிமுக உள்ள ஒவ்வொரு ஊரில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக விஜயோ மற்றவர்களோ எவ்வளவு பலத்தோடு இருக்காங்க, எவ்வளவு பலவீனத்தோடு இருக்காங்க நன்றாக தெரியுங்க. இப்போ அதிமுக கிளைக்கலை செயலாளருக்கோ திமுக கிளைக்கலை செயலாளருக்கோ மற்ற கட்சியுடைய பலம் பலவீனம் தெரியாம இல்ல, நிச்சயமா தெரியும். அப்போ இதுதான் வியூகம்ங்க. அப்போ நானே பாக்குறேன், இப்ப எங்க வழியில நீங்க சொல்லக்கூடிய அதிமுக திமுக தாண்டி கட்சியே கிடையாது, கட்சியில இல்ல. அப்போ வெறுமனே ஒரு பரபரப்பை, ஒரு ஊடக விளம்பரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு வெற்றி பெறலாம் நம்பிக்கை ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? இதுதான் அரசியல்ல செய்யக்கூடிய தவறான வியூகம். ஆனால் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற முடிவெடுப்பது அந்த வாக்காளர் தான். நீங்க சொல்ல இளைஞர் எடுத்துங்க, இப்படி எல்லா ஊரும் இருக்காங்க. அந்த கட்சி கொடியை பார்த்துதான் பிரம்மாண்ட கட்சி கொடி அசையுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னோம். இல்ல அது மாதிரி இல்லைங்க. அதாவது பிரம்மாண்ட கட்சின்னு சொல்ல, அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பை உருவாக்குற, திமுகவை ஆட்சியில் பெருட்டுகிற சூழ்நிலை பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அர்த்தம். அந்த கட்சி வருது, அதுக்கான பிள்ளையார் சொல்லவே இல்லை, அந்த மாதிரியான வியூகத்தை பத்தி பேசவும் இல்லை. நீங்க இவர்கள் எல்லாம் வராமலேயே திரு விஜய் தனியாக இருப்பதால் அதிமுக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வாங்குற ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாக திமுக வாக்கு தான். பெண்கள் வாக்கு 1000 வருதாங்க, பெண்கள் வாக்கு எடுத்துங்க, பட்டியல் மக்கள் வாக்கு எடுத்துங்க, இன்னும் சில தரப்பான வாக்கு எல்லாம் திமுக முழுக்க போகுங்க. இப்போ எதிர்பார்க்கல ஏன் அதிமுக பெரும் சொன்னா, அடுத்து இந்த ஆட்சி தான் வர வேண்டும், இவர்தான் ஆட்சியில அமர வேண்டும். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு விவசாயிகள், நீங்க இளைஞர்ல மாணவர் சொல்லுங்க, கல்விக்கடன் ரத்து பண்ணுகிறது திமுக மிகப்பெரிய கோபம், ஆசிரியருக்கு மிகப்பெரிய கோபம், விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கோபம். ஆனா இவருக்கு எல்லாமே நாங்க செய்வோம். தொண்டர்களுக்கு இப்ப ஒரு கட்சி, ஒரு பிரதான எதிர்கட்சி ஆட்சி அமைக்க போகுது, ஒரு வைப்ரண்டா ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க, ஒரு ஆன்டி இன்குமென்சி களத்துல தெரியுது, அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த கட்சிகள் சில கூட்டணி வியூகத்தை அமைப்பாங்க. ஆனா துரைக்கருணா சொன்ன மாதிரி இப்ப கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சார வாகனத்துல இந்த கட்சிகள்லாம் எங்களுடைய கூட்டணி வந்திருக்கு, எங்களை நம்பி வந்திருக்காங்க, அடுத்த ஆட்சி மாற்றம் இதுதான் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது கட்சிகள் அதிமுகவை தேடி வந்திருக்கா? அந்த மாதிரியான சைன்ஸ் தென்படுதா? இப்ப பாஜகவோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்ச அதிமுக மற்ற கட்சியில ஈர்க்க முடியாம போனது வெற்றி திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற கட்சியில உணர்றதுனால தான் யாரும் வரமாட்டேன்றாங்களா? இல்லைங்க, அதாவது எந்த தேர்தலாம் சொல்லுங்க, அம்மா காலத்துல எடுத்துக்க, எந்த தேர்தலாவது அதிமுக ஓராண்டுக்கு முன்பே எல்லா கட்சியும் இணைத்து பயணித்து சொல்லுங்க, அந்த அச்சம் அதிமுக இல்லைங்க. திமுக உண்டு, ஓடி வாங்க பயத்துல அரவணை சலஞ்சு வைக்கிறாங்க. ஆனா அதிமுக அப்படி அல்ல, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லா கட்சிகளையும் அதிமுக ஒன்று சேர்க்கும் சொல்லிட்டு வர்றவங்க. 27 அதான் நடக்க போகுது. நீங்க தொண்டர்களுக்கும் அது தலைமைக்கும் இடைவெளி. அவங்க எடப்பாடியார் எதுவுமே தெரியாத அப்பாவி அல்ல. கிராமத்துல நடக்கிற விஷயம், சென்னை கோட்டையில தெரிய விஷயம் அவருக்கு தெரியாது, எதுவுமே எந்த இடைவெளியும் இல்லை. கடந்த காலத்துல உங்களோடு பயணித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு திமுக வீழ்த்துறது எங்களோட நோக்கம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணல, பொறுத்திருந்து பாருங்கள்ன்றாரு. அதிமுகவோட இணைந்து பயணிக்கிறோம் சொல்லல. பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, ஆனா ராமதாஸ் சொல்ல மாட்டேன்றாரு. திமுகவுக்கு பல இடங்களை கழித்தராரு. இந்த மாதிரி பல கட்சிகள் மௌனம் சாதிக்கிறாங்க. சோ அதிமுக அப்படின்ற கிளைம், திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற கட்சியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போதா? சார் நீங்க கமலஹாசன் மாதிரியே டிவி எடுத்து டார்ச்சர் உடைச்சது திரும்ப அங்கேயே போய் சேது, இந்த அரசியல் எல்லாம் வேண்டியது இல்லைங்க. அதாவது என்ன நோக்கம், இந்த அதாவது திமுகவுக்கு அளித்த வாய்ப்பு என்ன, நாங்கள் எவ்வளவெல்லாம் செய்ய போகிறோம்ங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியது திமுக. அந்த எதிர்பார்ப்பை 4-5 ஆண்டுகள் நெருங்கிய பிறகு கூட செய்ய முடியாமல் தத்தளிக்கிறது திமுக. அப்போ பணியில மத்திய அரசு போடுது. இந்த சூழ்நிலையில அதிமுக இதெல்லாம் சொல்லாமலே செய்தது. அதாவது சொல்லுகிற மக்கள் நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய தொலைநோக்கு பார்வை திட்டங்களை அதிமுக மட்டுமே செய்தது. எனவே ஒப்பிட்டு பார்க்கிற மக்கள் ஸ்டாலின் சொன்னது முழுக்க உண்மைக்கு மாறான செய்தி, உண்மைக்கு மாறான அறிவிப்பு தெரிஞ்சு போச்சு. அப்போ உண்மையிலேயே அதிமுக
கடந்த காலம் சொன்னதை தவறவிட்டோம் என்கிற எண்ணம் மக்கள் கொண்டுங்க. எனவே எடப்பாடியார் என்கிற ஒரு எளிய மனிதரை நாமல் தவறுவிட்டு போட்டோம். எனவே மீண்டும் அவர்தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் எண்ணம் வருதுங்க. இது ஒன்றே போதுங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெல்லுங்க. சரி, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெல்லுன்னு சொல்றாரு. இன்னொரு தலைவர்கள் எக்ஸோடஸ் அப்படின்றது அதிமுக நடந்துட்டே இருக்கு. அமைப்பு அப்படின்றது எடப்பாடி கையில் இருந்தாலும் கூட அந்த வலிமை அப்படின்றது இருக்கான்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் புதிய கட்சிகள் அதிமுகவை த்ரெட்டன் பண்ணுதா, டிஎம்கேவை த்ரெட்டன் பண்ணுதா? திமுகவோட சேர்வதற்கான விருப்பத்தை தெரிவித்து, திமுக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை சில கட்சிகள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவோட கூட்டணி ஏற்கனவே இருந்தவங்க அந்த திரும்பவும் அதிமுகவோட, அதுவும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியாக சேர்ந்து விட்டால் எளிதாக திமுகவை வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறாங்கல்ல. அப்படி உண்மையிலேயே நம்புனாங்கன்னா, அந்த சிறு கட்சிகள் உண்மையிலேயே அந்த கருத்தோட்டத்தை நம்புனாங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த கூட்டணியில போயிட்டு எல்லா தமிழ்நாடு முழுக்க டூர் போயிருப்பாங்க, கூட்டணியை ஆதரியுங்கள்ங்கிற டூருக்கு போயிருப்பாங்க. ஆனா தை பிறந்தால் ஒளி பிறக்கும்னு ஏன் காத்திருக்கிறாங்க? அல்லது டிசம்பர்ல 30ஆம் தேதி கூட்டம்னு ஏன் சொல்றாங்க? அல்லது ஜனவரியில் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டேட்டு சொல்றாங்க. இதெல்லாம் தேவைப்படாத தனிநபர்கள் சார்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட அவங்களும் தங்களுடைய நிலையை உறுதியாக பிஜேபியோட இருந்தவங்களும் சொல்லல, அதிமுகவோட இருந்தவங்க. ஒரே கேள்வி, இது ஒரு பேசிட்டோம். அதற்கு பிறகு பெண்கள், ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள், இவர்களெல்லாம் திமுகவினுடைய வாக்கு, அவங்க விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார்ல, அத அதிமுக வாக்கு இல்லைன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதை ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் டிவியை உடைச்ச டார்ச்சை உடைச்ச கமலஹாசனை பத்தி சொன்னாரு. 2023 காங்கிரஸோ பிஜேபியோ ஒரு பயனும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு, அவங்களோட கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொன்னவர்கள் அடுத்த ஒரு வருஷத்துல பிஜேபியோட கூட்டணியில சேர்ந்துட்டு கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அந்த மாதிரி குற்றம் சாட்டுவதற்கு அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. அதற்கு பிறகு இபிஎஸ் வியூகம் வகுப்பதை பற்றி தலைப்பில் பேசிட்டு இருக்கிறோம். இபிஎஸ் என்ன வியூகம் வகுக்கிறாரோ, அல்லது பல நம்பிக்கைகள் மனிதர்களிடத்துல இருக்கு, அது சில நம்பிக்கைகள் அதுல மூட நம்பிக்கைகளாகவும் இருக்கு. திமுகவை வீழ்த்தி விட்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களும் சில அடிப்படையான கேள்விகளை தங்களுக்குள் கேட்டு பார்த்துட்டு அவங்க ஒரு வியூகம் வகுக்கணும். அது வகுத்துட்டு இருக்கிறாங்க, வகுப்பார்கள்னு நம்புறேன். சில நிர்வாகிகளும் சில வாக்காளர்களும் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதற்கு அடிப்படையான கேள்விகளை அவங்க கேட்கணும். இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும், அல்லது இபிஎஸ்க்கும் டிடிவிக்கும், அல்லது இபிஎஸ்க்கும் விகேஎஸ்க்கும், அல்லது இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்தியல் மோதல் நடக்குதா? யாராவது ஒரு விளிமியத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க, அதுக்கு எதிராக இன்னொருத்தர் பேசுறாங்கன்னு நடக்குதா? இல்ல வெறும் ஈகோ கிளாஷா? அதிமுக எம்ஜிஆர் கொண்டு வரும்போது கலைஞருக்கும் அவருக்கும் இடையில உண்டான கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அவங்க ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையாவது அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சுது. அதற்கான தலைவர்களும் இருந்தாங்க. கேசிபி சொன்னாரு, கருணா சொன்னாரு, எப்படி எத்தனை தலைவர்கள் எப்படி இருந்தாங்கிறதையும் சொன்னாரு. அதற்கான முயற்சி இருக்குதா? திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா இருதுருவ அரசியல்ல